சரி. இன்றைக்கி ரோமர் 9ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா இஸ்ரவேலரின் நிலை. சரிங்களா? அப்போ இஸ்ரவேலர் இன்னும் ரட்சிக்கப்படல. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ மேசியா அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ள அப்போ தேவன் அவர்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், அப்படி ரட்சிப்புக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறார். ஸோ அதுதான் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல விளக்கியிருப்பார். அப்போ அப்போ தேவன் அவர்களை தள்ளிவிட்டாரா? இல்லையே. அப்போ தேவன் அவர்களுடைய ரட்சிப்புக்கோசரம் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ அந்த காரியம்தான். அப்போ இஸ்ரவேலுடைய நிலை என்ன, இப்போ தேவன் அவர்களுடைய ரட்சிப்புக்காக என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார். ஸோ அந்த காரியம்தான் குறிப்பாக இந்த 9ஆம் அதிகாரத்துலேருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ 9ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 5 வசனங்கள். சரிங்களா? முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த முதல் வசன தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறத தலைப்பு. சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். அதான் முதல் வசன தலைப்பு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்கன்னா பவுல் எழுதும்போது இந்த இடத்துல எழுதுறாரு, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனையாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் ஒரு யூதர் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தேவன் மேலே ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. இவர் அப்படி தான் இருந்தார். ஆனால் மேசியா வந்ததுக்கப்புறம் தேவன் அவரை தொட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டார். இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆனால் அவருடைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால தான் துக்கப்பட்டு எழுதுகிறார். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஜனங்களுக்கு இன்னும் இவர் தான் இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறது தெரியல, அவங்க ஏசியாவை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால தான் எனக்கு மனவேதனையாக இருக்குது, அந்த யூத ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, என்னுடைய சகோதரர் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கேன். அப்புறம் ரொம்ப துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அதனால தான் 10ஆம் அதிகாரத்தில் எழுதுவார், நான் அவங்களுக்காக மன்றாடுறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறேன், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஸோ பார்த்தீங்கன்னா நானே கிறிஸ்துவுக்காக அதாவது மோசே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, போய் ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. உடனே மோசே மேலேருந்து இறங்கி வந்தார். என்ன கோவப்படுறார், கொண்டு போய் அவருடைய பாவத்துக்காக மன்றார். இப்போ மன்றாடும் போது சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் என்னை திறப்பலான்னு நிற்கிறேன். நான் என்ன நீங்கள் என்னுடைய ஜீவ புஸ்தகங்கள் என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? இப்போ தயவு செஞ்சு இவங்களை மன்னிங்க, இவங்களை ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா எனக்கு அந்த பரலோகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் ஜீவ புஸ்தகங்கள் கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இவன் அந்த மாதிரி தான் சொல்கிறார். சரிங்களா? ஆண்டவரே இந்த தண்டனை என் மேலே வரட்டும், எனக்கு தண்டனை வரட்டும், ஆண்டவரே இவங்களை எப்படியாவது ரட்சிங்க அப்படிங்கிற மாதிரி கதறி எழுதுகிறார். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 4ஆம் வசனம், அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவில்லை, பிதாக்கள் அவர்களுடையவில்லை. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவர் பற்றின அந்த இஸ்ரவேலர் குறித்து தேவன் எப்படி அவளை விசேஷத்தைப்படுத்தி விசேஷமாக மற்ற ஜனங்களை விட விசேஷமாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு 8 காரியங்களை சொல்கிறாரு. முதல்ல அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ புத்திர சுவிகாரம்னா பார்த்தீங்கன்னா தேவன் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொன்னால் மற்ற யாரையும் பார்த்து என்னுடைய ஜனங்கள்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறாரு சொல்கிறாரு. அப்புறம் மகிமையும் அவர்களுடையவில்லை. அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களை விட இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப விசேஷப்படுத்தி மகிமையாக வச்சுருந்தது, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். உடன்படிக்கைகளும் அவர்களுடையவில்லை அப்படின்னு
அப்போ உடன்படிக்கை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடையது. அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து மற்ற யாரோடு உடன்படிக்கை பண்ணல. பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோட தான் உடன்படிக்கை பண்ணுறது நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார், இஸ்ரவேலோட உடன்படிக்கை பண்ணார், தாவீதோட உடன்படிக்கை பண்ணார். அப்போ பார்த்திங்கன்னா உடன்படிக்கை வந்து அவருடைய ஜனங்களோட தான் வந்து உடன்படிக்கை பண்ணி அதை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணம் வந்து இஸ்ரவேலருடையது. ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. ஸோ மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கல. இப்போ போய் இஸ்ரவேலர் அவர் ஜனங்களுக்கு தான் வந்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் வந்து கீழ்ப்படியும்படியாக கொடுத்தாரு. சரிங்களா? அப்போ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா தேவாராதனை. ஸோ தேவாராதனை இஸ்ரவேலருடையது. ஸோ தேவாராதனை எப்படி வந்து ஆராதனை முறைமைகளை வந்து தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி நிர்வாக்கணும், எப்படி நிறுவணும், அதை எப்படி எல்லாம் செய்யணும், அதோட என்ன பணிவிடைகள் என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா யாத்திராமத்திலையும் லேவி ராகமத்திலெல்லாம் வந்து அது வரும். ஸோ எப்படி வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த தேவாராதனை அந்த காரியங்களை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவன் வந்து கொடுத்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தங்கள். ஸோ வாக்குத்தத்தங்கள் நம்ம சொல்ல வேண்டாம். பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே வாக்குத்தத்தங்கள். ஸோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் வந்து தேவன் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தால். ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா உபாகமத்தில் இருக்குது, அதாவது ஆதியாகமத்திலிருந்து இந்த மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் தேவன் வந்து ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். மோசே யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார். அதே மாதிரி ஏசாயாவில் பார்த்திங்கன்னா முள்ள வாக்குத்தத்தங்கள் தான். சரிங்களா? அப்போ சங்கீத புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தங்கள் அப்படி ஏராளமாக ஆண்டவர் குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய ஜனங்களுக்கு தான் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார். அவருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்காக வந்து தேவன் வந்து அவங்களை நேசித்து எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை வந்து மற்ற ஜனங்களுக்கு புறஜாதிகளுக்கு கொடுக்கல. சரிங்களா? அப்போ தேவன் இஸ்ரவேலருக்கு தான் அதை விசேஷத்தைப்படுத்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை சொல்லி அந்த சொல்கிறார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா பிதாக்கள் அவர்களுடைய விலை. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு பிதாக்கள் அவர்களுடைய. ஸோ பிதாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க தான் வந்து பிதாக்கள். சரிங்களா? அப்போ அந்த யாக்கோபுக்கு பிறந்த அந்த 12 பிள்ளைகள் தான் அந்த 12 கோத்திரமாக. ஸோ அவங்க தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களாக மாறினாங்க. சரிங்களா? அப்போ அவங்க தான் இஸ்ரவேலர். சரிங்களா? அந்த ஆபிரகாமின் சந்ததி அவங்க தான் வந்து இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பிதாக்களும் அவர்களுடையவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாக இருக்குவேன்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா பிதாக்களும் அவர்களுடையலே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஸோ மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் வந்து அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஸோ இவர் தான் வந்து என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மேலான தேவன். ஸோ பார்த்திங்கன்னா இது தான் வந்து அவங்க ஒத்துக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் வந்து இந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் வந்து மேசியா அவதான் உலக ரட்சகர் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒத்துக்கலை. சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். தேவவசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. சரிங்களா? அதோட தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 6 முதல் 13 வரை 6ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தேவவசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஸோ அப்படின்னா பிரச்சனை வந்து ஆண்டவர்கிட்ட இல்லை, ஜனங்க கிட்ட. சரிங்களா? அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ தேவவசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாதான் அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளாக வருவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இவர் வந்து மேசியா கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பழைய ஏற்பாட்டையே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் பார்த்திங்கன்னா இப்போ யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சகராக சொந்த ரட்சகராக அவர் தான் கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் யாராக இருந்தாலும் சரிங்களா? பார்த்திங்கன்னா குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார், யூதர்களை சொல்கிறார். அப்போ அதில் வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதாக அவங்க தான் வந்து இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும் என்று சொல்லி இருக்கிறதே, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள்.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்து பிள்ளைகள் வந்தாங்க. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஆகாருடைய சந்ததியில் வந்து பிள்ளைகள், ஆகாருக்கு ஒரு இஸ்மாவேல் வந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து மாம்சத்தின்படி வந்த பிள்ளை. ஸோ பார்த்திங்கன்னா ஆனால் ஈசாக்கு இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுவும் சந்ததி கிடையாது, ஈசாக்கு இடத்துல தான் அவன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்திங்கன்னா அவன் வந்து மாம்சத்தின்படி வந்த பிள்ளை வந்து ஆகார் மூலம் வந்து அந்த இஸ்மாவேல். ஆனால் வாக்குத்தத்தின்படி வந்தது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக். சரிங்களா? அப்போ பார்த்தா ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ வாக்குத்தத்தின்படி வந்த பிள்ளைகள் தான் அவருடைய சந்ததின்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் ஸோ இந்த வசனம், அந்த 7ஆம் வசனம், ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 21:12 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கும், அது 7ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 21:12 அந்த இடத்துல இருக்குது. அந்த 9ஆம் வசனம் வந்து குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 9ஆம் வசனம் பக்கத்தில் ஆதியாகமம் 18:10. சரிங்களா? பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 18:10. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவனை ஒன்றும் செய்யாமல் இருக்காமல் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவளால் நிலைநிற்கும்படி மூத்தவன் இளையனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இந்த 12ஆம் வசனம் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 25:23 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 12ஆம் வசனம் பக்கத்தில் மூத்தவன் இளையனுக்கு ஊழியம் செய்வான், அது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 25:23. அடுத்தது 13ஆம் வசனத்தில் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கு. ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குன்னா மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சரிங்களா? மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 13ஆம் வசனம் பக்கத்தில் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு வாக்குத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ இதை எதை குறிக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்கிறார். இப்போ 2 குரூப்பாக இருக்கிறது நான் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் யார் அந்த சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அந்த யூதர்கள் யார் சொந்த ரட்சகராக வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் வந்து வாக்குத்தத்தின்படியாக அந்த ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதுதான் வாக்குத்தத்தின்படி வந்தவங்க. அப்போ மற்றவர்கள் வந்து அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராகியெல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து மேசியா வந்து தள்ளி விட்டாங்க. அவங்க வந்து மாம்சத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா யாக்கோபு அந்த சந்ததி யாருன்னா இஸ்ரவேலர் சந்ததி. சரிங்களா? அந்த ஏசா சந்ததி அந்த சந்ததி யாருன்னா ஏதோமியர். அந்த சந்ததி தான். இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை வெறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? நம்ம 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளாலே நிறைய அழைக்கிறவளே நிலைநிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய தெரிந்து கொள்வதை பற்றி நமக்கு வந்து புரியாது. சரிங்களா? இப்போ குழந்தை பிறந்த அந்த ஈசாக்குக்கு இந்த 2 மகன்கள், இப்போ ஈசாக்கு யாக்கோபு ஏசா பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ரெபேக்காளுக்கு வந்து தேவன் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ளார், ஒரு சந்ததியை வந்து வெறுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்வதை பற்றி நமக்கு வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக தான். ஸோ எந்த கிரியைனாலும் இல்லை. சரிங்களா? அப்போ தேவன் வந்து ஒருத்தரை எப்படி தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு புரியாத காரியமாக தான் இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி அவருடைய தீர்மானம் கிரியைகளாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலைநிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சிம்பிளாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம்னா போதும். எந்த கிரியை செய்யாமல் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டுருவோம். சரிங்களா? அப்போது யூதர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சாங்க. சரிங்களா? அதனால் வந்து அவங்க வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வந்து பின்னாடி நடக்க போகிற எல்லா காரியங்களே தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற அந்த
ஒபதியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தோம்னா இப்போ தேவன் வந்து அவர்கள் பட்டயத்தோடு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஏசாவுக்கு விரோதமாக பட்டயத்தோடு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அகந்தை அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏசா வம்சத்தார் வந்து எப்படி யாக்கோபுக்கு வந்து விரோதமாக எழும்புனாங்க. அவன் சகோதரன். சரிங்களா? அவன் சகோதரன் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எப்படி வந்து யாக்கோபுக்கு விரோதமாக எழும்புனாங்க அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தெல்லாம் வந்து நிறைய காரியங்களுக்கு வந்து அந்த இடத்துல சொல்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து அதை தொடர்ச்சி 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியை வந்து தேவன் தெரிந்து கொள்க, ஒரு ஜாதியை வந்து வெறுக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் அப்போ தேவனிடத்தில் அநீதி உண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பான் அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் மோச இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா யாத்ராகமம் 33:19. ஸோ அந்த வசனத்தை பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார், ஒரு ஜாதியை வந்து வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஏன் வந்து அவர் சொல்கிறார்? அப்போ தேவன் வந்து யார் மேலே இரக்கமாக இருக்கிறாரோ அது வந்து அவருடைய, ஏன்னா அவர் வந்து குயவன், அவர் வந்து சிருஷ்டிகர். ஸோ அவருக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இடத்துல சொல்கிறார். யாத்ராகமம் 33:19 அதை போட்டு வச்சுக்கோங்க 15ஆம் வசனம் பக்கத்தில். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். இப்போ நம்ம என்ன விரும்பினாலும் சரி, நம்ம என்ன ஓடினாலும் சரி, இப்போ தேவன் இறங்குனாதான் அந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த 17ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா யாத்ராகமம் 9:16. சரிங்களா? யாத்ராகமம் 9:16. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் வந்து மோசேக்கிட்ட சொல்வார், நீ போய் இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து மோசேக்கிட்ட இந்த காரியத்தை சொல்வார். போய் பார்வோன்கிட்ட இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்வார். இப்போ இது எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வாதை வரும்போது, 7ஆம் வாதை வந்து என்னென்னா கல்மலை. ஸோ கல்மலையை அழுப்புறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை வந்து தேவன் சொல்வார். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனோடு சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போ பார்வோனை வந்து பார்த்தீங்கன்னா பார்வோன் மூலமாக வந்து என்னுடைய இப்போ 7 அந்த வாதைகள் மூலமாக வந்து என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். அது மூலம் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஜனங்கள் வந்து யெகோவாதா தேவன், யெகோவாதா மெய்யான தேவன் அப்படின்னு தெரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகும், அவர் நாமம் மகிமைப்படும். அப்போ அவரே தேவன் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீ பார்வோனிடத்தில் போய் அதுக்காக வந்து பார்வோன் நிலைநிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி பார்வோனிடத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து யார் மேலே இரக்கமாக நினைக்கிறாரோ இடத்துல அவர் மேல் சித்தமாக இருக்கிறாரு, யாரை கடினப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் வந்து அவர் குற்றம் கண்டுபிடிக்கிறாரு? பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அவருடைய சித்தத்துக்கு யார் எதிர்க்க நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? மதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்த குயவனுக்கு வந்து அந்த சிருஷ்டிகருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தை எப்படி வேணாலும் வணைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வந்து கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்திற்கும் வந்து வணைய வந்து சிருஷ்டிகருக்கு எல்லாம் வந்து தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், இயேசு சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தத்தை நோக்கி தேவ வசனத்தை நோக்கி கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை பிடித்து கொண்டு நம்ம முன்னேறினா தேவன் வந்து நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்வார், மரணத்தின் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஸோ சொல்லும்போது சொல்கிறாரு வந்து கேட்டுக்க போகிற வாசல், இன்னும் 2 வாசலை வைக்கிறேன், ஒன்று வந்து கேட்டுக்க போகிற வாசல், இன்னொன்று வந்து இடுக்கமான வாசல், நீ அதை தெரிந்து கொள்ளுக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஆனால் வந்து எதிர்பார்க்குறான், நீ இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி வந்து தேவன் வந்து எதிர்பார்க்குறார், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவ நம்ம பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா
தேவன் வந்து அக்கிரமங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஒருத்தன் வந்து அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி விட்டு ஒழுங்காக இருந்தான்னா தேவன் வந்து அவனை மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக வந்து மாற்றுவார். மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றுவார். ஸோ தேவனுடைய அக்கிரமங்கள் அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அக்கிரமங்களை எல்லாம் விட்டு தேவனை பின்தொடரும் போது அவன் வந்து தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பரிசுத்தமான பாத்திரமாக வந்து தேவன் அவரை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இந்த நிருபங்களை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன? ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து சில பாத்திரங்கள் கனமான பாத்திரத்தை தெரிந்து கொள்கிறாரு. ஸோ தன்னை பரிசுத்தமாக்கி கொண்ட அப்போ தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிற அவர்களுக்கு வந்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்துகிறாரு. ஆனால் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள், ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்மார்க்கமாக இருப்பாங்க, ரொம்ப கொடுமையாக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் மேலே வந்து தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருக்கார். சரிங்களா? அவங்க மனம் திரும்ப முடியாது, தேவன் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ துன்மார்க்கமாக இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, ஆனால் பாவத்திலேயே அழிந்து போவது வந்து தேவனுடைய சித்தம் அல்ல. இப்போ சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய வசனத்தை கீழ்ப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறதா வந்து தேவன் பார்த்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் மேலே வந்து தேவ கோபாக்கினை வருகிறதா இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து மனம் திரும்பும்படியாக வந்து தேவன் வந்து பொறுமையாக இருக்கார். சரிங்களா? இப்போ மனம் திரும்பிட்டாங்கன்னா ரட்சிப்பை கொடுத்து மறுபடியும் அவர்களை தூக்கி எடுத்து அவர்களை நிலைநிறுத்த தேவன் ஒரு மகிமையான எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த தேவன் வந்து வல்லமையாக இருக்கார். ஆனால் தேவன் அவரிடத்துல வந்து பொறுமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமா புறஜாதியிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவனை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வசனம் எங்கே இருக்குன்னா ஓசியா 2:23. சரிங்களா? 25ஆம் வசனம் பக்கத்தில் ஓசியா 2:23. ஸோ பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறார், யூதரிலிருந்து மாத்திரமா புறஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரு. ஸோ அநேக புறஜாதிகள் வந்து இன்றைக்கி வந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்காங்க. ஸோ அவரையும் தம்மை சேர்த்துக்கொள்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா புறஜாதியிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் தன்னையும் சேர்த்துக்கொள்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவர்கள் சிநேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ புறஜாதிகள் இருந்து தேவன் வந்து ரட்சிப்புக்குள்ளே அவர்களை ரட்சிப்பு தந்து அவருடைய பிள்ளையாக ஆபிரகாமின் சந்ததியாக மாற்றுறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசனத்திலே சொல்லியிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இடத்துல நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போ ஓசியா இது எங்கே இருக்குது அப்படின்னா 26ஆம் வசனம் பக்கத்தில் ஓசியா 1:10 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அப்போ சுவிசேஷத்தை கேட்டு யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இப்போது இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து மரித்தார், எனக்காக வந்து உயிர்த்தார், என்னுடைய பாவங்களுக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்னுடைய பாவங்களுக்காக வந்து உயிர்த்தார், அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறான்னு சொல்லி யாரெல்லாம் இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வந்து ரட்சிப்படைவாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஜீவன் அப்போ புறஜாதிகள் இருந்து யாராக இருந்தாலும் சரி, இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரட்சிக்கப்படுவாங்க, ஜீவனோட தேவனுடைய பிள்ளைகளாக எனப்படுவார்கள் என்று என்ன தீர்க்க தரிசனத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசியா இஸ்ரவேலரை குறித்து சொல்லியிருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க, மணலத்தையாக சமுத்திரத்தின் முதியாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் யார் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர் தான் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் தான் வந்து உலக இரட்சகர், அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, அவர் வந்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் நான் வந்து இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கூட்டம் மாத்திரம் தான் வந்து அவங்க தான் வந்து ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு கூட்டம் மாத்திரம் தான் இன்றைக்கி பார்க்குறோம், யூதர்கள் ஒரு சிறு கூட்டம் அளவு தான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். அவர் நீதியோடே. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா ஏசாயா 10:22-23. சரிங்களா? அந்த 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 10:22-23 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 27-28ஆம் வசனம் அது எங்கே இருக்குன்னா ஏசாயா 10:22-23.
அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். ஸோ இந்த எந்த டைமில் ஏசாயா டைமில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பாவத்தில் இருந்தாங்க. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப பாவத்தில் இருந்தாங்க. அதனால் வந்து தேவன் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அசீரியா அந்த ஆர்மியை வந்து அசீரியா இராணுவத்தை வந்து அனுப்பினார். ஸோ அவங்க வந்து சிறைகளாக வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சிறைகளாக வந்து அசீரியாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ தேவன் அப்படியே வந்து நீதி செய்த போய் அங்கே போய் ரொம்ப வந்து புறஜாதிகளோடு கலந்துட்டாங்க அப்படி சொல்லி அந்த நீதி செய்து முடிப்பார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 29 வசனம் பாருங்கள், அந்த நீதி செய்ததை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். 29 வசனம் பாருங்கள், அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். ஸோ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா இந்த சோதாம் கொமாரா வந்து தேவன் வந்து அழிச்சிட்டார். சரிங்களா? வானத்துலேருந்து அக்னி கந்தகம் கொண்டு போய் வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டார். ஏன்னா அவங்களுடைய துணிகர பாவத்தினால வந்து ஓரிணைப்பு சேர்க்கையினால் பார்த்திங்கன்னா துணிகர பாவங்கள் பயங்கரமான பாவங்கள் அதனால் வந்து அழிச்சிட்டார். அதில் தப்புனது பார்த்திங்கன்னா லோத்தும் அந்த அவங்களுடைய 2 பொண்ணுங்க மட்டும்தான் தப்புனாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து தேவன் வந்து மீதியாக ஒரு ஜனங்களை வந்து மீதியாக வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்காமல் இருந்திருந்தால் பார்த்திங்கன்னா எல்லாருமே முழுசாக அழிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 30ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. ஸோ முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஒரு சின்ன எல்லாரும் ஜனங்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப்பை மட்டும் தேவன் வந்து தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியை. ஏன்னா பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு போய் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா வந்து ரொம்ப பேசுவாங்க, நியாயப்பிரமாணத்தை பேசுவாங்க. அவங்க வந்து இருதயம் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதியத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்க உடனே வந்து எந்த கேள்வி கேட்காம வந்து உடனே ஒரு இருதயத்தில் வந்து குத்தப்பட்டு அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து ரொம்ப பேசி இருதய கடினத்து நிமித்தம் வந்து தேவனுடைய ரட்சிப்பை வந்து அவங்க அசட்டை பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புறஜாதியரை வந்து ரொம்ப இலகன மனுஷாக வந்து டக்குன்னு ஏற்றுக்கொள்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து விசுவாசத்தினால் வந்து அந்த நீதியை பெற்றுக்கொண்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேல் வந்து நீதி பிரமாணத்தை வந்து அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே தினமும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நிலைநிற்கும்படியாக வந்து அந்த யூதர்கள் வந்து தேடினாங்க. பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து விசுவாசத்தினால் புறஜாதியரை வந்து விசுவாசத்தினால் அதை வந்து தேடினதுனால வந்து சுலபமாக வந்து ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இடறுவதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 33ஆம் வசனம் இடறுவதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 8:14. சரிங்களா? அது பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஏசாயா 8:14 அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 28:16. சரிங்களா? ஏசாயா 28:16 தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இடறுவதற்கான கண்மலை யாருன்னா இயேசு கிறிஸ்து, இடறுவதற்கான கல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? தவறுவதற்கான கண்மலை அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்போ அவரை வந்து சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். ஸோ பார்த்திங்கன்னா அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 1:23 சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா யூதருக்கு இடரலாக இருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த இடறுவதற்கான கல். யார் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து. தவறுவதற்கான கண்மலை யாருன்னா நம்ம வேதத்தில் பார்க்குற 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவரோட கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இடறுவதற்கான கல் யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு, தவறுவதற்கான கண்மலைன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ யூதர்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து இடரலாக இருக்கார் அவருக்கு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூதர்கள் வந்து ரொம்ப நீதி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா இருதய கடினத்தின் நிமித்தம் வந்து அவன் வந்து சுவிசேஷத்தை வந்து அக்செப்ட் பண்ணல. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இவர் தான் வந்து கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள. ஆனால் அவர் இடத்துல விசுவாசமாக இருக்கிறவனோ
அவன் வெட்கப்படுவதுன்னு சொல்லாமல் யார் இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கிறாங்களோ, பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து தேவனுடைய குமாரன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து ரட்சிப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடா மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வந்து இஸ்ரவேலர் ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இஸ்ரவேலர் வந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கலை. அவங்க அவர் சகோதரர்கள் வந்து இன்னும் ரட்சிக்கப்படலை. அதனால் வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலருக்கு தான் எல்லாமே வந்து புத்திர சுகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள் அவர்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற ஜனங்களை பார்த்து விட தேவன் அவர்களை விசேஷமாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் வந்து இஸ்ரவேலர் கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து இரட்சகராக வந்து ஏற்றுக்கொள்ள, அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள. பார்த்திங்கன்னா அப்படி ஏற்றுக்கொள்ளாத வந்து இஸ்ரவேலர் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அதை சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு 2 குரூப்பை வந்து நான் தெரிந்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு நேரத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். பார்த்திங்கன்னா மாம்சத்தின்படி வந்த சந்ததி வந்து கிடையாது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். பார்த்திங்கன்னா யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே நடக்குது. ஸோ கிரியைகள்னால் அல்ல, இப்போ தேவனுடைய தீர்மானத்தின்படியே அது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் அநீதி உண்டுன்னு சொல்லுவோம். ஒரு குரூப்பை தெரிந்து கொள்வார், ஒரு குரூப்பை தெரிந்து கொள்ள அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தேவன் வந்து யார் மேலே இரக்கமாக இருக்கிறோம், அவன் மேலே இரக்கமாக, அவர் யார் மேலே கிருபையாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ, உருக்கமாக இருக்கணும்னு உருக்கமாக இருக்கிறார். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ குயவனுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்குது. சிருஷ்டிகருக்கு சிருஷ்டியின் மேலே எல்லா அதிகாரமே இருக்குது. குயவனுக்கு வந்து யாரை வேணாலும் ஒரு கனமான பாத்திரத்துக்கும் கனவீனமான பாத்திரத்துக்கும் தெரிந்து கொள்ளலாம். அந்த உரிமை வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பார்த்தோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா துன்மார்க்கர் வந்து மனம் திரும்பும்படியாக வந்து தேவன் வந்து அவர் மேலே பொறுமையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து இஸ்ரவேலரை தெரிந்து கொள்ள புறஜாதியார்கள் வந்து அவர் வந்து தெரிந்து கொண்டிருக்கார். அவர் புறஜாதிகளுக்கும் வந்து ரட்சிப்பை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். நம்ம பார்த்திங்கன்னா நீதியை தேடாத புறஜாதியார் வந்து நீதியை அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இடறதற்கான கல்லையும் தவறதற்கான கண்மலையும் அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வந்து நம்பி ஏற்றுக்கொள்கிற அவர்களெல்லாம் வந்து ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, புறஜாதியாரிலிருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் இடத்துல கிட்டிச்சேர கர்த்தர் கிருபை செய்ய நீர் எங்களுக்கு என்ன கிருபை கொடுத்திருக்கிறீரோ அதை நாங்கள் எமக்காக பயத்தோடு பயபக்தியோடு அந்த செய்து முடிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட சத்தியங்கள் அநேகர் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.